ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பேச்சுலர் பிரியாணி? பிரியாணியில் வந்து பிரியாணி தானங்க செய்வாங்க. பேச்சுலர் பிரியாணினா என்ன தெரில. அதாவது அவங்க சிம்பிளாக சோம்பேறித்தனமாக செய்வாங்க. அதுக்காக தான் அது பேர் பேச்சுலர் பிரியாணின்னு வச்சுருக்காங்க. சரி, நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கனில் மசாலா தடவி வச்சுக்கலாம், பிரியாணி மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி அரிசி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து தான் செய்யணும் இது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன், பெரிய ஆனியன் வச்சுருக்கோம்ல, அதை நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க, பச்சை வாடை போகிற வரையிலையும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, அப்புறம் லெமன் எல்லாம் சேர்த்துட்டு, கரம் மசாலா, பிரியாணி பொடி, தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் தான் பேச்சுலர். இப்படி தான் சிம்பிளாக செய்வாங்களாம் அவங்க. அதுக்காக தான் இதுக்கு பேர் பேச்சுலர் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்களாம். தக்காளி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமே தக்காளி வந்து குக் ஆகிடும், நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸையும் சேர்த்துட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்க்காதீங்க, கடைசியாக தான் சேர்க்கணும். சிக்கன்லேயே தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அது கடைசியாக ரைஸை போட்டுட்டு மேலே புதினா தூவிட்டு அப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு 2 விசில் தான், சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது பேர் தான் பேச்சுலர் பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். வெறும் 15-20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது.